என்ன பண்ணணுமோ பண்ணலாம். பார்த்த உடனே போய் குந்திக்கிட்டாரு. அப்பா கையில பூ இருந்தாதான் உங்களை வணங்கணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். மனசார நான் உங்களை வாழ்த்துறேன். மண்ணா போகணும். சரி ஐயோ தப்புதான்ப்பா. அப்பா முதல்ல நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். அப்பா என்னை வாழ்த்துறது முதல்ல. நலமாக வாழ்ந்துருமா. என்ன சாமி அங்கதான் இருக்கா? அப்பா தந்தைய மட்டும்தான் வாழ்த்துனீங்களா? அப்ப எனக்கு வாழ்த்து கிடையாதா? நலமாக வாழ்ந்துருங்கள். தந்தையே எங்களை சீக்கிரமாக அழைத்த காரணம் என்ன? சொல்லுங்கப்பா. இல்ல இல்ல சின்ன பிள்ளை பாசமா என்னை வளர்த்துருக்கீங்க. அது எப்படி அப்பா புள்ள பாசமா? ஆமா ஆமா. தந்தை எங்களை அழைத்த காரணம் என்ன? உன் தந்தையின் முகத்தை பார்த்தீர்களா? அதான் என்ன வாடி வதங்கி போனது இருக்கப்பா. என்னப்பா காரணம்? ஏன் பாப்பா தந்தையோட முகம் என்ன நல்லா இல்லைங்கிறீங்களா? செந்தாமரை போல் எப்பயும் முகம் செழிப்பா இருக்க முகம் இன்னைக்கு வாடி வதங்கி இருக்க வேண்டிய காரணம்? இவர் முகத்தை பார்த்தா வாடின முகமா மாதிரி இருந்து 3 நேரம் நல்லா பொறுப்பா தின்னுட்டு ஊர்ல யாரு சோறு போடுறாங்களோ தெரியாது. ஆனா மூக்கு பிடிக்கிறது நல்லா பெருத்து போயிருக்கேன். மூஞ்சி மாறியா இருக்கு. தந்தையே தெய்வலோகத்திலே தேவேந்திரன் சபையில் ஹரிச்சந்திரனிடத்திலே பொய் வாங்கி வருகிறேன் என்று நான் சபதம் எடுத்து அயோத்தியாவரைக்கு நான் சென்று அண்ணனிடத்தில் ஒரு பொய்யை சொல்லி 48 கோடி கடனை வாங்கி அவனிடத்திலே வைத்து விட்டு 48 கோடி பொண்ணை வாங்கினேன் செய்ய வேண்டும் என்று ஒரு பொய்யை சொல்லி அவனிடத்தில் வைத்தேன். அப்படியா? அதன் பிறகு குடிமக்கள் இட்ட பயிர்களை மிருக ஜாதிகளை விட்டு அழிக்க செய்தார். சரியா தந்தையே? பொய் வாங்க வேண்டும் என்பதற்காக அம்மா தந்தை தகப்பனுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் யார் சேர்ந்தது? குழந்தைகளை சார்ந்தது. பிள்ளைங்களை பிள்ளைங்க தான் அடைக்கணும். அது தாயாக இருந்தாலும் தந்தை ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், தகப்பன் பட்ட கடனை பிள்ளைகளை அடைக்க வேண்டிய கடமை. இப்ப தாங்களுக்கு என்ன வந்து விட்டது? நான் எடுத்த சபதத்திலே உங்களுக்கும் பங்குண்டு. அப்படி? ஆமா, தாங்களுக்கு என்ன உண்டு அதை பாதி எங்களுக்கு. அப்படி நான் அதுல தோத்து விட்டால் மொட்டை அடித்து கருமுள்ளு செம்பு ஊத்து கழுது மேல் ஊர்வலம் வருகிறேன் என்று சபதம் எடுத்து விட்டேன். அப்பா ஏண்டி எங்க அப்பா எதையும் எடுக்க மாட்டாரு. எடுத்திருந்தா கரெக்டான பதில் தான் எடுத்துப்பாரு. அப்பா ஒரு வாட்டி இந்த மசூர் மட்டையெல்லாம் எடுத்து அறுத்து விட்டறிஞ்சிட்டு மொட்டை எடுத்து கரைஞ்சு புள்ளி குத்திட்டு கழுத மேல போனின்னு வச்சுக்க எப்படி இருப்பாரு எங்க அப்பா. ஆமா ஆமா சூப்பரா இருப்பாரு. என்னது? நான் தோற்று விட்டாதானே? நான் தோற்று விட்டாதா? நீ தோற்று விட்டா? எனக்கு தோல் விட்டாடா? உனக்கு தோல் இல்ல. உனக்கு தோல் இல்ல. நீ தானே சொன்ன. அதே தோல்வி என்பதே இல்லை தந்தையே. ஆமா 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 ஆமா. நீங்க யார் தந்தையே? சாதாரண ஆளா? அப்பா சாதாரண ஆளான்னு கேக்குறேன். சீர்வதிலே சிங்கம். ஆமா புலி. ஆமா. திங்கிறதுல பன்னி. பன்னி என்னத்த திங்கும்? பீய தான் திங்கி. அததான் உப்ப சாப்பிடுறாரோ? அதான் போல எங்க அப்பா முடியும். உடம்பு அதான் கொஞ்சம் நல்ல இருக்கு. சாபம் கொடுத்துருவேன். ஐயோ சரிங்க வேண்டாம். எனக்கு சாபம் கொடுக்காத. புள்ளுட்ட விட சாபத்தை. எங்க அப்பா கோமத்துல ரொம்ப கொடியவரு. ஆமா. கோமனம் கல்லாதே வச்சிருப்பாரு. அப்படி குழந்தைகளா, நீங்கள் அயோத்தியாபுரி செல்ல வேண்டும். சென்று ஏன்னு கேட்டா நான் முன்பு சொன்னேன் அல்லவா, ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால். ஆமா தந்தை. எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் ஒரு பெண் நினைத்தால் அரசனை ஆண்டியாக்கலாம், ஆண்டிய அரசனாக்கலாம். ஒரு பெண் நினைச்சா நடக்காதது எதுவுமே கிடையாது தந்தையே. போல முழு முயற்சியாக ஒரு தந்தைக்காக எனக்கு நீங்க பாடுபட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும். தந்தை தாங்கள் என்ன செய்ய வேண்டும்னு சொல்லுங்கள். நீங்கள் இங்கிருந்து கிடுகிடுகிறது அயோத்தியாபுரி செல்ல வேண்டும். கிடுகிடு செய்ய அயோத்தியாபுரி போக சொன்னேனே தவிர எதற்காக போக சொன்னேன், என்ன காரணம் கொஞ்சம் மண்டையில மூளை இருக்கா, அறிவு இருக்கா? பிள்ளை இருக்கு ஒன்றும் தெரியாது.
எல்லாம் அப்பதான் சொல்லி கொடுக்கணும். அவன் கேட்டது என்னுடைய நீங்க முன்னாடியே சொல்ல வேண்டியதுதானே? சரி. அப்பாவுக்கு எவ்வளவு கோவம் இருக்கும்போது பிள்ளைக்கு எவ்வளவு கோவம் இருக்கும்? மண்டையில உங்க அப்பா இருக்க மூளை இல்லை நான் சொல்றேன். போய் அங்கே சென்று அந்த ஹரிச்சந்திரனை நீங்கள் பார்த்து நீங்கள் கற்றுக்கொண்ட பரதநாட்டியங்களை அவன் முன்பு அரங்கேற்றம் செய்ய வேண்டும். ஏய் வாடி 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 வாடி. அப்பா முதல்ல அரங்கேற்றம் பண்ணட்டும். இப்பதான் ஆடை ஆபரணம் அணிகிறதா சொல்லுங்க. 4 பேருக்கு நல்லா காமிங்க உங்களை. இப்படிதான் அணிகிறதான்னு கேட்குறேன். நான் சொன்னா வாய் அடிக்கிறேன்னு கேட்குறீங்க. இது என்னப்பா இது என்னன்னு கேட்குறேன். இன்னும் உள்ளார இருக்கலாம் என்னன்னு கேட்க. ஆளை பாருங்களேன். ஒரு அப்பா இங்க இருந்து போய் என்ன பண்ண சொன்னீங்க இப்ப? ஹரிச்சந்திரனை பார்த்து நாங்கள் கற்றுக்கொண்ட பரதநாட்டியங்களை அவன் முன்பு அரங்கேற்றம் செய்ய வேண்டும். ஏன் அவர் முன்பதாக போய் அரங்கேற்றம் செய்ய வேண்டும்? நீங்க பாருங்க 2 பேர் இருக்கோம், மாத்தி மாத்தி இங்கே அரங்கேற்றம் பண்றோம். நீங்க மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. என்ன நான் காட்டுறதுக்கு அவங்களை அனுப்பி வைக்கிறேன். அங்கே சென்று அவரிடத்துல உங்களுடைய திறமை காட்டினா உங்களுக்கு ஆடை ஆபரணம் பொன் பொருள் அத்தனையும் வாரி கொடுப்பா. ஆமா, உங்கள்கிட்ட இருக்கிறதோட அவற்றை போய் எல்லா பொருளையும் வாங்கலாம். எங்க அப்பா சும்மாங்க ஒண்ணுமே போடாம வளர்த்து வச்சிருக்காரு. அதனால அவற்றை போய் ஏகப்பட்டதை வாங்கிட்டு வரலாம். அப்ப போய் வாங்கிட்டு வந்துடலாமா? எங்கே போறது? எங்க போறீங்க? அப்பா அந்த பொன் பொருள் ஆடை ஆபரணம் இதெல்லாம் எங்க ஒட்டி பிறந்தது, எங்களுக்கு தேவையில்லைன்னு மறந்து விட்டுருவோம். அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும்? அதன் பிறகு அவன் சிம்மாசனத்துல பூச்சக்கர குடை ஒன்று சுயந்து கொண்டிருக்கும் அல்லவா தந்தி? பூச்சக்கர கொடை, அது என்ன செய்ய வேண்டும்? அந்த குடையை நீங்கள் எப்படியாவது கைப்பற்ற வேண்டும். கொடையை ஏன் தெரியுமா? ஏன் இத்தனை கொடை இருக்கு, அந்த கொடை மீது ஆசை உங்களுக்குன்னு கேட்கலாம். ஆமா, அந்த கொடை தெய்வ லோகத்தில இருந்து 33 கோடி தேவர்கள் 47,000 இனிமார்கள் கொடுத்த கொடை. அந்த கொடைக்கு கீழே வருகின்ற அரசர்கள் அமர்ந்து அரசாட்சி செய்வதற்குத்தான் எந்த மன்னனுக்கும் உரிமை உண்டு. அதை எடுக்கவோ கொடுக்கவோ யாருக்கு உரிமை அல்ல. இவனல்ல, பாட்டனல்ல, முப்பாட்டனல்ல, பேரனல்ல, யாருமே தொட முடியாது. அதற்காக உங்கள் மீது ஆசைப்பட்டு அந்த கொடையை அவன் கொடுத்து விட்டால் எனக்கு அது ஒன்று போதும்னு சொன்னேன். கொடை போதும் என்று தந்தை கொடையை கொடுத்தாதான் போச்சு. அந்த கொடையை கொடுக்க மறுத்து விட்டால் பிறகு என்ன செய்ய வேண்டும்? காப்பை வாங்கிட்டு வந்து கொடுங்க. கொடை காம்பு காம்பு வச்சு எங்க அப்பாவுக்கு என்ன தேவைப்படும்? அவ போட்ட இடத்துலயே கொடை பிடிப்பாரு. கொடை வேணுமா கொடை காம்பு வேணுமா? அப்பா கொடையை கொடுத்தா என்ன வேலையில இருக்கேன், கொடையை வாங்கிட்டு வரதா காம்பு வேணும். ஏப்பா நீங்க கூப்பிடுறீங்க? சரி, நீங்க கூப்பிடுற தந்தையே கொடை கொடை இப்படி இருக்கும், மேல துணி இருக்கும், சரியா? அந்த துணியை போய் வாங்கிட்டு வர முடியுமா? வாங்கிட்டு வர முடியாது. கொடையை மட்டும் காம்பை மட்டும் வாங்கிட்டு வர முடியுமா? வாங்கிட்டு வர முடியாது. அதனால கொடையும் துணி சேர்ந்தாதான் கொடை. அந்த கொடையை அவர் கொடுக்க மறுத்து விட்டால் பிறகு என்ன செய்ய வேண்டும்னு நாங்க கேட்கிறோம். அவன் கழுத்திலே பொன்னூறு மாலை அணிந்திருக்கிறான். சரி, அந்த மாலை எதுக்காக கட்டம் தெரியுமா? எதுக்காக? அந்த மாலை தேவர்கள் பார்த்து அவன் மனைவிக்கு அளிக்கப்பட்ட மாலை. அவன் மனைவி தன்னுடைய கணவன் அழகாக இருக்க வேண்டும், அரசாட்சி சிம்மாசனத்தில் அமருகிறானே என்று மனைவி கணவனுக்கு கொடுத்து விட்டாள். அதையும் இவனுக்கு எடுக்கவோ கொடுக்கவோ உரிமை அல்ல. அப்படி கொடுத்து விட்டால் அன்னைக்கே அவன் கணவன் வேறு மனைவி வேறாக பிரிந்து விடுவார்கள். அதிலே அவ்வளவு அர்த்தம் உள்ளது. அப்படியா தந்தையே? அந்த மாலை கொடுக்க மறுத்து விட்டால் ஆண்டவன் சிம்மாசனத்திலே அமர்ந்திருப்பான். சரி, அங்கே சென்று அம்மா உன் பட்டத்தை இளவரசி சந்திரமதி போல எங்களை திருமணம் செய்து கொள்ளடா என்று நீங்கள் அவனிடத்திலே கேட்க வேண்டும். இங்க இருந்து போய் அவரை. ஆமா, அப்பா என்ன சொன்னீங்க? திருமணம். திருமணம்? ஏப்பா நீங்க இதுவரைக்கும் எங்களுக்கு ஆண்கள் முகம்னு என்னன்னு தெரியாது. தாங்கள் அரவணை பிள்ளைகளை இருவரையும் வளர்த்து வந்தீர்கள். அப்படி இருக்கும் நேரத்துல எங்க 2 பேரையுமே கல்யாணம் பண்ண சொன்னா எங்களை பண்ணிக்கிடுவானா? அவன் பண்ணலன்னா ஒப்பனை பண்ணி ஒரு பண்ணுனா பண்ணட்டும், இல்ல நீங்க பண்ணிக்கிறீங்கப்பா. எதுக்குப்பா எங்களை இவ்வளவு தூரம் வளர்த்து ஆளாக்கி இன்னொருத்த பண்றதை நீங்க பண்ணிக்கிறீங்கப்பா. சாமி நீங்க பண்ணுங்க சாமி. நான் எதுக்காக மக்கள் என்ன தெரியுமா நினைப்பாங்க? என்ன விஸ்வாமித்திரம் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. அதனாலதான் விஸ்வாமித்திரம் பிள்ளைக்கு யாருக்குமே தெரியாம விஸ்வாமித்திரம் போய் ஹரிச்சந்திரத்தை கூட்டி கொடுக்குறாரு. தப்பா நினைக்க மாட்டாங்க? அப்புறம் நினைக்க மாட்டாங்க. நான் சொல்றது வேற, நீங்க சொல்றது வேற. என்ன வேற வேற? ஹரிச்சந்திரன் மற்ற பெண்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டான். ஆமா, இது உலகம் அறிந்த உண்மை. அவனிடத்திலே சென்று இந்த காரியத்தை நாம் செய்து வந்து விட்டா அண்ணவருக்கு திருமணம்
திருமணமாகிவிட்டது. 5 வயதில் ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. அப்படி மனைவியும் இருக்கிறார்கள், குழந்தையும் இருக்கிறார்கள். அவர்கள் இருக்கும் போது எங்க இருவரையும் அண்ணவன் திருமணம் செஞ்சு கொள்ளுவாரா? முடியுமா முடியாதான்னு இங்கேயே நீங்க முடிவு எடுக்கிறீங்களா? அப்பா ஒரு கால ஒரு மரத்து விட்டால் பிறகு என்ன தந்தையே வேணும்? கோதலிங்கம், கீதலிங்கம், என் பிள்ளைகளுக்கு இருக்கு பாத்தியாடா? என்ன உங்க பிள்ளைக்கு எல்லாமே இருக்கு. அப்ப அவர் இல்லைன்னு சொன்னாரா? இல்லைன்னு சொன்னாரா? ஏப்பா தாங்களுக்கு சந்தேகமா? இல்ல தாங்களுக்கு சந்தேகமான்னு கேட்டோம். அது அறிவு திறமை. தெய்வலோகம் எங்கே இருக்கிறது, பூலோகம் எங்கே இருக்கிறது, நான் வந்து வந்து போக முடியுமா தந்தையே என்று கேட்டார்கள். அதை நினைச்சுட்டு சொன்னீங்க. அப்புறம் என்ன கேட்டீங்க? என்ன கேட்டோம்? என்ன கேட்டோம்? அதெல்லாம் கேட்டீங்க. அதனால இப்ப எதிர டவுட்டா? எதிர விட்டு பேசாதீங்கிற அந்த வார்த்தையார் கத்து கொடுத்த அந்த வசனம் அப்படியே வந்துடணும் உங்கள்கிட்ட. சரிப்போ. அப்படி திருமணம் செய்ய மறுத்தால் ரொம்ப தூரம் இருக்கிறது. ஆமா, போயிட்டு போயிட்டு வர முடியாது. அதுல விட்டோம். திருமணம் செய்ய மறுத்தால் அதற்கு மேல்தான் மன்னா நீ திருமணம் செய்ய வேணாம், பூச்சக்கரை கொடுக்க கொடுக்க வேணாம், பொன்னூறு மாலையும் கொடுக்க வேணாம், இத்தனையும் கொடுத்தேன் என்று வலது காதுக்கு சொல்வது இடது காதுக்கு கேளாமல் ஒரே ஒரு பொய் சொல்லுடா. ஒரே ஒரு பொய். ஒரு பொய். பாப்பா என்ன? ஆமா, எனக்கு வர்ற ஆசத்துக்கு அப்படி நல்ல அப்பான்னு பார்க்க மாட்டேன். என்ன கேளுங்க 9 போய் சொல்றேன். என் தங்கச்சியை கேளுங்க 11 போய் சொல்லுவா. பெட்டிக்கார கேளுங்க 50 போய் சொல்லுவாரு. தாளக்கார கேளுங்க 100 போய் சொல்லுவாரு. 150 போய் சொல்லுவாரு. இவரெல்லாம் விட்டுட்டு இங்க கட்டிங் வாங்கி கொடுத்தா எல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் கைவசம் வச்சிருக்காரு. கட்டிங் வாங்கி விட்டுட்டு இங்க இருந்து போய் எங்க அட என்ன ஒரு நாள் வீட்டுக்கு வச்சுட்டு போய் ஒரு பொருள் கொடுத்தாரு. என்ன பொருள்? 10 காசு புண்ணியம் இல்ல. அதனால விளங்குறதா? இப்போ மரத்திலே ஒரு கனி இருக்கிறது. களி இருக்கு. அந்த கனியை சாப்பிட வேண்டும் என்று நமக்கு எண்ணம் வந்து விட்டது. சரி, அது தானாக விழவில்லை. என்ன செய்வோம்? அடிச்சாச்சும் பழக்க வைக்கணும். என்ன செய்வோம்? என்ன பண்ணணும்? பழம் இல்லைன்னு நம்மள ஏறி அடிக்க வேண்டியதான். என்ன ஏறி பறிச்சதாவே சாப்பிட முடியும்? கல்லால் அடித்து அந்த கனியை கீழே இறக்கி நம்ம சாப்பிடுவோம். கல்லால் அடிப்போம். ஏன் கல்லால் அடிச்சு அந்த குள்ளக்கார விட்டு அடி வாங்கணும்? நம்மளாம் பறிச்சிருந்தோமா ஏறி பறிச்சு சாப்பிட வேண்டியது. சரி, அது ஒத்துக்கிறேன். பாப்பா கல்லால் அடிக்கணுங்கிறாரா? அப்புறம் சோழன் 2 கல் வச்சிருக்கேன், அதை எடுத்து அடிக்கலாம். எப்படியோ அந்த கனியை நம்ம சாப்பிடணும். ஒரு பொருளை வேணும்னா ஆசைப்பட்டாச்சு, அது எப்படி நம்ம சாப்பிடாம இருக்கு? நீங்களே சொல்லுங்க. அதுக்கெல்லாம் நானும் சொல்றேன். இதே முடிவு உனக்கு இருந்துகிட்டே திரும்பணும். எப்படின்னா ஹரிச்சந்திரன் ஞாபகமாவே இருக்கும் உனக்கு. எப்படி தெரியுமா? அவன் சிம்மாசனத்துல அமர்ந்திருப்பான். அங்கே சென்று அவனுடைய கரங்களை பிடித்து இந்த புறம் வார்களாதா அந்த புறம் வார்களாதா என்று அவனை இழுத்து அருகாமையில வரும்போது அப்படியே கட்டி பிடித்து அவன் கன்னத்திலே நீங்கள் முத்தமிட வேண்டும். சாமி, அதை நீங்களா இப்ப செய்து கட்டினா தானே எப்படி என்ன காட்டி தங்கச்சி ரொம்ப சுறுசுறுப்பான உள்ளவோ, வயசுல இளவ இல்லையா? அதனால அவள்கிட்ட நுனிய காட்டுங்க, என்கிட்ட அடிய காட்டுங்க, செத்த எடுத்து காட்டுங்க பாப்போம். மடிபெடுத்து வாதாடணும் தாங்க தெரிவித்திருக்காரு. அண்ணன் முகத்தை முன்னையும் பார்த்தது கிடையாது, பின்னையும் பார்த்தது கிடையாது. இருந்தாலும் முன்னாடி என்னைய செய்யுங்க, பின்னாடி அக்காவை செய்யுங்க. செஞ்சாதான் எங்களுக்கு புரியும் என்னங்க சொல்றீங்க. அதே மாதிரி போய் நாங்க அங்க செய்யணும்ல. இதெல்லாம் ஒரு அப்பங்கிட்ட வந்து கேக்குறீங்க. இதெல்லாம் ஒரு அப்பா பிள்ளைங்க சொல்ற செய்தியா? ஆமா, இப்ப நீ தானே சொன்ன. என்ன? நான் சொல்றதான் நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னல. ஆமா, அப்ப நீ செஞ்சு காட்டு. ஏண்டா அது வேற இது வேறடா. ஏண்டா ஒரு தகப்பன்ட்ட வந்து ஒரு ஆண்டவனை எப்படி, ஒரு ஆடவனை எப்படி போய் காதலிப்பது, கட்டி பிடிப்பது, அவனோட முத்தம் போடுவது எனக்கு செஞ்சு காட்டுனா ஒரு தகவல் கேட்க என்ன? அது வேற இது மரம். அன்னவரை கைப்பிடித்து வாதாடணும். எப்படி வாதாட வேண்டும், எப்படி கட்டிப்பிடிக்க வேண்டும், எப்படி முத்தமிட வேண்டும்னு. ஆனா உங்க வாயால இங்க முத்தம் கொடுக்கணும்னு நினைக்கவே கூடாது. அது எப்படிங்க? அவர் அப்பான்னு ஐயா வாயா இது சரிப்பா. அங்க சென்று இதெல்லாம் செய்யும் போது அவனுக்கு கோபம் பிறக்கும். கோபம் பிறந்தாலும் உங்களை அடியோடின்னு அடிப்பான். அப்ப எங்களுக்கு புள்ள பிறக்காதா? அவன்கிட்ட இருந்து வாங்க அம்மா. வரும்போது அவங்ககிட்ட இருந்து ஒரு பிள்ளையோட நீங்க வந்தாலும் எனக்கு சம்மதம். கவலைப்படாதப்பா, நான் எங்க போறேன்னா எங்க வர்றேன்னு தெரியாது, யாருகிட்ட போய் புள்ள பெக்குறேன்னு தெரியாது. ஆனா ஒண்ணுகிட்ட வரும்போதா தாத்தா அப்படின்னு என் புள்ள கூப்பிடும். ஆறுகிட்ட வேணாலும் போவியா? நான் ஹரிச்சந்திரன் போனேன், ஆறுகிட்ட வேணாலும் போகிறேன். நீ அப்படி சொல்லலையே.
நீ எங்க போவியோ என்ன பண்ணுவியோ எனக்கு ஹரிச்சந்திரன் சென்று அவனுடைய குழந்தையா தான் இருக்கணும். வெற்றியோடு வாருங்கள். ரொம்ப தூக்காதப்பா, கையை கீழே இறக்கு. அக்கா எங்க அப்பா சொல்லிட்டாரு. எங்க அந்த ஆல்ரவுண்டுக்கார தம்பியை காணுமே. தம்பி இப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம 2 பேரும் நேர அரவணைக்கு போய் ஆடி பாடிக்கிட்டு நந்தவனத்துல போய் காட்டுக்கு காவல் போன நந்தவனத்துல சிங்காரமாய் பதம் பாடி மகாராஜா வேட்டையாடி அந்த புறத்திலே கலைப்பிட்டு இருக்கிற காரணமாலே இங்கே ஆடவரும் வருவார்கள், பெண்களும் வருவார்கள். ஆமா, அப்படி இருக்கின்ற காரணத்தினாலே இப்பொழுது மாறு இடத்துல வந்திருக்கேன். நான் மகாராஜா மாதிரி நடிப்பேன், நீ மந்திரி மாதிரி நீ நடிக்கணும். யாராவது இங்க வந்தா ஏன் கிட்ட கொண்டாந்து கொடு. யார் நாசம்? ஆமா, யார் நாசம் வந்தா? ஆமா, யார் நாசமா வந்தா என் கிட்ட கூட நான் மாசமாக்கி திருப்பி விட்டுருவேன். நீ உருவி போட்டுக்கிட்டு உட்காந்து. எங்களுக்கு அந்த வேலை இல்லையே. அது உனக்கு இருந்தால் தான் அதை ஒன்றும் இல்லையே. அதனால நீ பேசாம உட்காந்துருக்க வேண்டியதுதான். அதனால கண்ணால முருங்க கட்ட முருங்க கட்ட என்ன விஷயம்? அதாவது பாட்டு வடக்குச்சி ராசாங்கிறேன், இந்த ஆளு வடகுச்சி ராசாங்கிறான். என் காதல் அப்படிதான் கேட்டுது. அதனால அப்படி உட்கார்ந்து இருக்கிறேன். யாராவது வருவாங்க. எங்கோ மனம் வீசுது. கசக்கி கட்டலையா கோமணத்தை? கசக்கி கட்டலன்னா கழட்டி போட்டுட்டு வந்திருக்கேன். யாராவது கசக்கி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓஹோ, மாஞ்சோட கீழானோ மாந்தானோ எப்போ கோயிலும் நீதானோ. மாஞ்சோட கிளிதானோ மாந்தானோ எப்போ கோயிலும் நீதானோ. இவள் அபாரம் புதானோ நினைத்தானோ அதோட கீழான
நான் திரும்பி அடுத்தது எங்க தொடர்றது? அதனால யாராவது வருவாங்க பார்ப்போம். ஆடி பாடிக்கிட்டே இப்ப அரண்மனைக்கு வந்து விட்டார். அரண்மனையில பாடி எத்தே தண்டி பல்பு தொங்குது. பல்பு மட்டுமாடி அந்த வாசப்படியும் அந்த தூணுகளும் என்ன அலங்காரங்களும். தம்பி தாசு, ஏய் என்னடா என்ன சாமியாருதா? அரண்மனையில தூணு எத்தனை பெருசா இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீ பாட்டுல பேகச பார்த்துக்கிட்டு இருக்கிற. அது நல்லாதான் இருக்கு கிளியாம. தூணு எப்படி இருக்கு? ஆமா அண்ணே சோதி என்ன தூணே இத்த தட்டி இருக்குண்டா உள்ள போனோம்னு வச்சு எத்தனை தண்டி இருக்கும் அண்ணே. இந்த இடத்துக்கு வந்து எடுக்கும் போது என் மனசுக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாவும் ஒரு சந்தோஷமாவும் இருக்கு. ஏன்னு கேட்டா இந்த முன்னால உள்ள அலங்காரத்துக்கு பார்க்கும் போதே இவ்வளவு அழகா இருக்குன்னா அப்ப பின்னால எவ்வளவு அழகா இருக்குன்னு அதனால பார்க்கக்கூடிய இடத்துக்கு பார்க்கும் போது இதுல மின் வாசப்படி பின் வாசப்படின்னு இருக்கு. அப்புறம் பின் பின்னாடி வாசப்படின்னு இருக்கு. அதனால போய் அந்த மின்வாசப்படியும் பின்வாசப்படியையும் சுத்தி அடிச்சு பாக்குறியா இல்ல சித்தி அடிக்கிறியா? சித்திலாம் அடிக்கலாம். சித்தி அடிக்கிறாங்க. சித்தி அடிக்கிறவங்க சித்தியை பத்தி பேசினா உள்ள ஒன்னாலும் ஓடிடுவான். அதனால முதல்ல போய் சுத்தி அடிச்சு பார்க்கலாம். சுத்தி அடிச்சு பார்த்தா யார் என்ன நமக்கு தெரிஞ்சு போயிடும். செம்பந்தி பூ முடிச்சு சின்னக்கா சொல்லக்கா நான் போனா அங்க தூங்கிட்டு இருந்தது ஒரு நாய்க்குட்டி. அப்படியா? ஆமா, தூங்குற நாய்க்குட்டியே கிளப்ப கூடாது. அப்படியே தூங்குற நாய்க்குட்டி நம்ம தட்டி கிளப்புறோம்னா என்ன பண்ணுவோம்? கடிச்சிடும். ஆமா, கறி எங்க அதிகமா இருக்கு அங்கதான் கடிக்கும். அதனால பொத்தோட முடிக்க விட போறோம். இப்ப நீ போயிட்டு நான் போலாமா? தன்னந்தனி காட்டுக்குள்ளே ஓடினாமா வீட்டுக்குள்ளே
என்னது மூக்கு நாறுதா? எங்க நாட்டத்தையே பார்த்து வெளில வந்திருக்கேன்னு அது அப்படிதான் தெரியும். என்னடி தொண்டை கிழிஞ்சு போயிடும். ஏண்டி அதுக்கு எடுத்துட்டு போது அதுக்கெல்லாம் பேசக்கூடாது. அதை அங்க விட்டுறணும், இதை இங்கிட்டு விட்டுறணும். சரி, இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இதை பார்க்கும்போது தஞ்சாவூர் பொம்மை மாதிரி இருக்கு. இவன் தஞ்சாவூர் பொம்மையடி, நல்ல தலையாட்டு பொம்மையடி, பொம்மையடி, பொம்மையடி. அடி 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 காஞ்சி வரதனடி, நல்ல கரிகால சோழனடி. கட்டி மரத நடி கரிகால தோழனடி. இது அனமில்ல பெண்ணுமில்ல. ஏன் அப்புறம் என்ன 8 1மா? இல்லங்க, இது அதுவா இருக்குமோ? இருந்தாலே இருக்கும். இது அழகான பதுமையடி, காஞ்சி வரதனடி, கரிகால ஐயா இது முண்டாச்சி கட்டழகோ, முறுக்கு வீசே தானழகோ, இது முறுக்க மீச தானழகோ. அழகோ அடி காஞ்சி வரதனடி, கரிகால சோழனடி. காஞ்சி வரதனடி கரிகால தோழனடி. ஓடு 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 ஓடு. இதெல்லாம் இப்படி எல்லாம் ஆடி பாடினா அது வராது. கிளப்பணும். கிளப்பணும்னா ஒரு இது வைக்கணுங்க. எது? எதுனா ஒரு முறை வைக்கணும். முறை வச்சு கூப்பிட்டாதான் அது கிளம்பும். அதனால நம்ம முறை வைக்கணும். முறை வைக்கணும்னா என்ன பண்ணணும்னா முறை வைக்கணும். முறை வச்சு கூப்பிடணும். என்னன்னு சொல்லலாம்? தாத்தான்னு சொல்லலாமா? ஏண்டி தாத்தான்னு சொல்றா? அண்ணன்னு சொல்லு. அன்னைக்கே வந்துருமே. சித்தப்புன்னு சொல்லு. சித்தப்புனா எப்போ நினைக்குமே. பெரிய பொண்ணு. பெரிய பொண்ணா பாய் எடுத்துட்டு வந்துருமே. அப்பனா மாமான்னு சொல்லலாமாடி? ஐயோ, மறுநாளே நம்பிக்கிட்டு உட்காந்துருக்கும். ஐயோ அத்தான்னு சொல்லுங்களேன். அத்தானா பொத்தல கட்டுமே. மச்சான்னு சொன்னா? மச்சானா வச்சு எடுத்துட்டு போயிருவான். தாத்தா வேலை இல்லங்க, பெரிய விரல்னு சொல்லலாம். அப்படி ஒண்ணு இது பெரிய விரல் இருக்காது. சரி, தாத்தான்னு சொல்லலாம். தாத்தா வேலையை பார்த்தா தானே தெரியும். தாத்தா தானே தெரியும். கிழவன்னு சொல்லலாம். சரியான உழவனா இருக்கும். மண்டையில முடியலன்னு சொல்லலாம். மண்டையில தானே முடியலன்னு சொன்னா, முடியலன்னு சொல்லலாம் உங்கள்கிட்ட. இப்ப விசிலிங் போட்டு கூப்பிடணும். எப்படி? விசிலிங் போட்டு உங்களை தான் ஏங்க விசிலிங்னா அப்படி அடிச்சு கூப்பிடணும். இனிமே உனக்கு என்ன மாதிரி Yeah.
நீங்க 2 பேரும் யாரு, எதுக்கு வந்தீங்க, என்ன தூக்கம் உனக்கு வெக்கமா இருக்கு உனக்கு, அதுவும் உனக்கு இல்லைங்க, என்ன வெக்கமா சொல்லுங்க. என்ன வெக்கமா ஆகுமா, என்ன வெக்கம், என்ன வெக்கமா ஆகுது? என்ன வெக்கம், என்ன வெக்கமா ஆகுது? நீ பாடுமா. நீங்க தாங்க பாடணும். அம்மா நீங்க 2 பேரும் வந்தீங்கல்ல, ஆமா. என்ன ஏன் எழுப்புனீங்க, எதுக்காக? நாங்க யாரும் உங்களுக்கு தெரியாது. நாகனே தெய்வக்கண்ணு 2 மதர்களாக வந்திருக்கிறோம். ஏன் வந்திருக்கோம்னா உங்க மகாராசா பார்த்து எங்களுக்கு தெரிந்தல ஆடல் பாடலை அவர் முன்பதாக ஆடி பாடி அரங்கேற்றம் செய்து, ஆடல் பாடலாம் வைக்கிறதே கிடையாது. ஆடல் பாடலாம் நீ அந்த ஆடல் பாடல் இல்ல, இது பரத கலை. உங்க மகாராசா முன்பதாக ஆடி பாடி அரங்கேற்றம் செய்து மகாராசா கொடுக்கும் பொன் பொருள் ஆடை ஆபரணத்தை பெற்றுக் கொடுத்ததுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா நேரா உங்க மகாராசா கூட்டியாந்து எங்கள்கிட்ட விட்டுட்டு நீங்க போங்க. எவ்வளவு பணம் தர்றேன்? 150 ரூபா. மகாராஜாவுக்கு 150 ரூபா கொடுக்கணும். வேலை ஜோதியில கொண்டு விடுறேன். மனோரு இந்த வேலையும் உண்டா உனக்கு? ஆடு கொண்டாந்து விடுற வேலை என்ன மனமானதா, என்ன மனமானதா, இல்லையே நீவாதம், இல்லையே நீவாதம். நீ சோத்துக்கு என்ன பண்ற? சோத்துக்கு சுண்ணாம்பு அடிக்கிறேன். சுண்ணாம்பு அடிச்சு சாப்பிடுறியா? சரி பரவாயில்ல, நீங்க எதையும் அடிச்சு சாப்பிட்டு வயிற்று குழப்ப பாத்துக்க. இருந்தாலும் பரவாயில்ல, மகாராசா கூப்பிடுங்க. நானும் ரொம்ப நேரமா நின்றுகிட்டே இருக்கோம், நாளைக்கு முடியல. 4 மணி தான் ஆகுது. சரி மகாராஜா கூப்பிட்டு விட்டு போய் என்ன பண்ண போறோம்? நீப்பா யார்ட்ட அடிச்சுக்கலாம், இன்னும் ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் பார்த்துக்கலாம். உனக்கு முதல்ல அடிக்கணும், அடிச்சுக்கலாம். அதனால பாப்பா நீங்க நாகலோகத்து நாகக்கண்ணி, தேவலோகத்து தேவிக்கண்ணி, 2 பேரும் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு புருஷன் வேணும், மகாராஜா வேணும், புருஷன் வேணும், மகாராஜா வேணும், கல்யாணம் பண்ணுறீங்க. அதனால உனக்கு பரபரத்து தான் வந்திருக்கேன்னு தெரியுது. என்ன பரபரன்னு வந்திருக்கீங்க? வாய் ரொம்ப அதிகமா போது, இழுத்து வச்சு அறுத்து பார்த்துக்கிட்டு அது அறுக்கிறதா இல்லை, நான் பீரோவில் வச்சு வந்துட்டேன். அறுக்கலாம் முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பரபரன்னு விருப்பான். அதனால உங்களை முதல்ல மகாராஜாவை பார்க்கணும்னா முதல்ல என்கிட்ட நாங்கள் வணக்கம் சொல்லி சன்மானம் கொடுப்பாரு, வணங்கிட்டு போவோம். அதனால முதல்ல என்கிட்ட முதல்ல வரணும். அப்படியா? ஆமா. ஆமா. நீ முதல்ல சுத்தமா இருக்கிறியா? குளிச்சிருக்கியா? ஏன்டி அதெல்லாம் அவரை கேட்டுக்கிட்டு? அவர் குளிச்சா என்ன குளிக்கணும், உனக்கு என்ன? அதானே உனக்கு என்ன புழுக்கமா இருக்கிற மாதிரி சொல்ற நீ? உங்கள்கிட்ட வந்து முதல்ல மரியாதை பண்ணுவேன். ஆமா. மரியாதை பண்ணனா நீங்க நல்ல முறையில் இருந்தா தான் வந்து உங்கள்ட்ட மரியாதை. அழகைய விழிகளே அறுபது கலைகளை எழுதுகிறேன்.
பன்னீர் அள்ளித்தலி நீ என்னாச செல்லக்கிளி பன்னீர் அள்ளித்தலி நீ என்னாச செல்லக்கிளி அது என்னாச ராசாத்தி உன்னாச போல நலத்து சுகத்து நினைத்தும் அம்மாடி சொன்னால வெட்கப்படும் அழகையும் நீங்கள் விபத்து I love you. ஏங்க ராதான்னா எங்க ரெண்டு பேரும் இல்லாம இன்னொரு ஆள் இருக்கா? ராதான்னு சொன்னீங்களே, எங்க ரெண்டு பேரும் இல்லாம இன்னொரு ஆளே வச்சிருக்கீங்க. ராதாவும் செல்வியும் சேர்ந்து வந்திருக்கு. ராதா செல்வி. செல்வியை பத்தி பேசு, ராதா பத்தி பேசக்கூடாது. செல்வி உன் ஆளு பழைய ஆளு. சரி, அதனால ராதா செல்வியை பத்தி உன் ஆள சொல்லக்கூடாது. ராதா செல்வியெல்லாம் உன்னை பாத்துருக்கா? அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அந்த புள்ளைய வளர்த்ததே நான் தான். நீ வளர்த்தா இல்லையா? பூனைக்குட்டி மாதிரி வருவாங்க. பூனைக்குட்டிங்க பாரு, பல்லெல்லாம் கரை பிடிச்சி போய் நல்ல பிள்ளை. இன்னைக்கு வேணா ஆர்கே ராதா கிட்ட இருக்கு பேசலாம். ஏங்க அதை விடுங்க, உங்க செல்வியை பத்தி பேசுங்க. ஆமா, ராதா செல்வி பத்தி பேசக்கூடாது. யார் ராதா செல்வி பத்தி பேசுங்க? தப்பா சொல்லல, நான் அத்தான்னு சொன்னா புத்தனை கருத்துக்கு ஆள் வச்சிருக்கேன். நான் தான் வச்சிருக்கேன். நீ ஆள் வச்சிருக்க. ஆமா, அதனால அந்த ஆள் தேவையில்ல, நீனே கருத்து போடுவீங்க. இல்லங்க, உன்னை பார்க்கும்போது எனக்கு வந்துருச்சுல நேரத்துல ஆசை அப்படி வருது. எப்படி நேரம் கழிச்சு லேசா வந்திருக்கு, நீதி வெடுப்பாரு சும்மா இல்லங்க, காதல பண்ணணும்னா ஆசையா இருக்கு. காதல குச்சி எடுத்து குத்து என்னோட தாசி இப்பதான் ஆசையா சொல்லலாம். சொல்லு சொல்லுமா ஏமா கண்ணி மணிமேகலை. மணிமேகலை சொல்றேன், எங்க அக்கா பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது, பூத்தத யாரத பார்த்தது. பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது, பூத்தத யாரத பார்த்தது. போலவே விடுவதே போலது
அது கொக்கு வந்து சத்தம் போடுது. சுத்தி சுத்தி வந்து நீ சோப்பு போடுது கொண்டு நேர கூந்தலுக்கு சீப்பு கேட்குது என்ன பார்த்து ஏண்டி கொஞ்சம் ஏட்ட கொஞ்சம் மாத்துற கால நேரம் கூடி போச்சு மாலை வந்து மாத்துற பூஜை கேட்ட பூவிது நேற்று தானே பூத்தது பூத்தது யாரத பார்த்தது தாங்களை காண்பதற்காக நாகலோகத்து நாகக்கண்ணிகளாம் தெய்வலோகத்து தெய்வக்கண்ணியா இரு மாதர்கள் தாங்களிடத்தில் தாங்களுக்கு தெரிந்த ஆடா பாடலை தங்களிடத்தை காண்பித்தக்க சன்மான பெறுவதாக வந்திருக்கிறார் மகாராஜா.